மல்லனும் அவரது மனைவி பொன்னாச்சியும் ராமானுஜரை சரணடைந்தனர். ராமானுஜர் மல்லனுக்கு பிள்ளை உறங்காவில்லி தாசர் என்று பெயரிட்டு ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருக்கு சேவை செய்யுமாறு நியமித்தார். தினமும் காவிரியில் நீராடிவிட்டு திரும்பும் ராமானுஜர் தாசரின் தோளை பிடித்துக் கொண்டே அன்போடு உரையாடிக் கொண்டு மடத்திற்கு செல்வது வழக்கம். ஒரு நாள் மடத்திற்கு பெரும் கூட்டம் வந்தது. ஆனால் சமையலுக்கு பொருட்கள் இல்லை. இந்த விஷயத்தை அறிந்த ராமானுஜர் சில ஸ்ரீ வைஷ்ணவர்களை தாசரின் வீட்டிற்கு சென்று பொருட்களை எடுத்து வரச் சொன்னார். ஸ்ரீ வைஷ்ணவர்களும் தாசரின் வீட்டிற்கு சென்ற போது பல ஆபரணங்களை அணிந்திருந்த பொன்னாச்சி ஊஞ்சலில் படுத்திருந்தாள். அப்போது வீட்டினுள் வந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அமைதியாக அரிசி மற்றும் தானிய மூட்டைகளை எடுத்துக்கொண்டனர். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பொருட்களை எடுப்பதை கண்ட பொன்னாச்சி அவர்களிடம் கோபப்படாமல், நாம் ராமானுஜருடைய அடியவர்கள், இங்குள்ள அனைத்துமே ராமானுஜருக்கு சொந்தமானது என்று நினைத்து அவள் உறங்கினாள். அப்போது அவள் நகைகளை பார்த்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள், இவளிடமிருந்து நகைகளை எடுத்தால் இன்னும் பல நாட்கள் பக்தர்களுக்கு உணவளிக்கலாம் என்று எண்ணி அவளின் ஒரு பக்கத்தில் இருந்த நகைகளை எடுத்தனர். மறுபக்க நகைகளையும் எடுக்கட்டும் என்று அவள் திரும்பிய போது திடுக்கிட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வீட்டை விட்டு வெளியேறினர்.